Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதுதான் முதன்முதலாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான புதிய கண்காணிப்பு குழு முதன்முதலாக ஆய்வு நடத்தியிருக்கிறது. முந்தைய ஆய்வுகளும் தற்போதைய ஆய்வும் மக்களுக்கு உணர்த்துவது என்ன என்று பார்க்கலாம். புதிய கண்காணிப்பு குழுவினர் கடந்த 22ஆம் தேதி தங்களது முதல் ஆய்வை முல்லை பெரியாறு அணையில் மேற்கொண்டனர். 2014 முதல் கடந்த ஆண்டு வரை 17 முறை ஆய்வு செய்த மத்திய நீர்வள ஆணைய தலைமையிலான குழுவினர் அணை பலமாக உள்ளது என உறுதிபட தெரிவித்துள்ளனர். ஆனால் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய புதிய குழுவினர் தங்கள் முதல் ஆய்வில் அணை பலமாக உள்ளது என கூறவில்லை. மாறாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய விதிப்படி அணை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்றே தெரிவித்துள்ளனர். அதே நேரம் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய விதிப்படி முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். கடந்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பேபி அணையை பலப்படுத்தினால் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான தளவாட பொருட்களை கொண்டு செல்ல வல்லக்கடவில் இருந்து பேபி அணைக்கு செல்லும் 6 கிலோமீட்டர் பாதையை அகலப்படுத்த வேண்டும். அந்த பாதையில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட சிறிய பாலத்தை சீர் செய்ய வேண்டும். பேபி அணையை சுற்றியுள்ள 36 மரங்களை வெட்ட வேண்டும். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதை காரணம் காட்டி இந்த 3 பணிகளுக்கும் அனுமதி மறுத்தது கேரள வனத்துறை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கையில் இருந்தும் கடந்த 10 ஆண்டுகளாக பேபி அணையை பலப்படுத்த முடியாத நிலை உள்ளது. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த வேண்டும் என்ற கேரளாவின் கோரிக்கைக்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதில் 2021ஆம் ஆண்டு அணை பாதுகாப்பு சட்டத்தை காரணம் காட்டி அணை ஆய்வை 2026ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய நீர்வள ஆணைய ஒப்புதலின்படி அணையின் கட்டமைப்பு, பலம், நிலநடுக்கத்தை தாங்கும் திறன், மழை வெள்ளத்தை தாங்கும் திறன் ஆகியன நிபுணர் குழுவால் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. அணையின் பாதுகாப்பு குறித்த இந்த ஆய்வு 12 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் பாதுகாப்பை காரணம் காட்டி முல்லை பெரியாறு அணைக்கு கீழ் திசையில் 366 மீட்டரில் புதிய அணைக்கான இடத்தை தேர்வு செய்துள்ளது. 1300 முதல் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அணைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய சுற்றுப்புற சூழல் அமைச்சகம், மத்திய வனத்துறை, மத்திய நீர்வளத்துறைகளிடம் கேரள அரசு சமர்ப்பித்துள்ளது. 17 முறை ஆய்வு செய்து அணை பலமாக உள்ளது என கூறி வந்த மத்திய நீர்வள ஆணையத்தின் முந்தைய கண்காணிப்பு குழுவினர் கடந்த 10 ஆண்டுகளாக பேபி அணையை பலப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய குழுவின் முதல் ஆய்வுக்கு பிறகு சில விஷயங்களை கணிக்க முடிகிறது. அணையின் சாதாரண பராமரிப்பு பணிகள் மூலம் விரிவான ஆய்விற்கு வழிவிடப்படுகிறது. பேபி அணையை பலப்படுத்தல், அதன் மூலம் அணையின் பலத்தை நிரூபித்தல் ஆகியவை நடக்க வாய்ப்பு உள்ளது. புதிய முல்லை பெரியாறு அணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இது தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.